ஏன் மொய் பணம் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? அது என்ன கூச்சத்தையும் சங்கடத்தையும் தருது? பெரிய ஒரு விஐபி வீட்டு கல்யாணத்துக்கு போனா அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணணும். ஒரு நார்மல் பர்சனுக்கு போறோம்னா அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். ரெண்டாவது நம்மளோட ஸ்டேட்டஸ் நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி. நீங்க உங்க ஸ்டேட்டஸ்க்கு பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதானே. இதுல என்ன இருக்குது? அவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? அரசக see my மாப்பிளை டேலண்ட்ஸ். ஒரு பெரிய விஐபி வீட்டு மேரேஜ் போயிருந்தோம். 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போறோம். 4 பேருமே ஒரே ரேஞ்ச் உள்ள ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண வீட்டுக்காரங்க அவங்க எதிர்பார்க்கறாங்களோ இல்லையோ தெரியல. அப்ப நமக்கே அந்த காம்ப்ளெக்ஸ் வந்துருது. ஐயோ நம்ம ரொம்ப கம்மியா பண்ணிட்டோமோ. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? அது என்னோட ரேஞ்ச் வந்து அது தீர்மானிக்குது. என்னோட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் வைக்க முடியும். அது எனக்கு பிடிக்கல. சோ நான் என்ன கொடுக்குறேங்கறத வந்து பொருளா கொடுத்துட்டு போய்ட்டா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதான் மண்ணா அதேதான். கல்லூரி படிக்கும் போதே அன்னையில இருந்து முடிவு பண்ணது என்னன்னா, எந்த பொருளையும் பணமாவோ எதுவும் வாங்கவும் வாங்காத, கொடுக்கவும் கொடுக்க கூடாது. எப்பயுமே யாரும் gift கொடுக்க கூடாதுன்னு. அதே மாதிரி gift வாங்குறதுல முடிவு பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லவருங்க அவரு. யாருக்கும் ஒரு ரூபா கொடுக்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். சென்னையில நம்ம மேரேஜ் வச்சிருந்திருப்போம், எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இவன் தூத்துக்குடியில எடுத்து போய் மேரேஜ் வைப்பாரு. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். அவர் இங்க 100 ரூபா வச்சிருப்பாரு. பிளைட்ட பிடிச்சி மெனக்கட்டு 4000 ரூபாய் செலவு பண்ணி போயிட்டு அந்த 100 ரூபாய் வச்சு 4100 ரூபாய் வரதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. நான் கல்யாண வீட்டுக்கு போனா வந்து சமையல் புக்கு, திருக்குறள் புக்கு கொடுப்பேன். தங்கச்சிக்கு நான் அந்த மாதிரி ஒரு gift கொடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இருக்கா, புக்கு கொடுக்குறியா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை பத்தி கவலைப்படுறது. சமைக்கிறதுக்கு எப்படி சமைக்கணுன்ற புக்கு டீட்டெயில் எல்லாமே இருக்கு. திருக்குறள் புக்ல எல்லா விஷயங்கள் இல்லாத விஷயங்களே இல்ல. அதுதான் அவங்களுக்கு தேவை. அதனால அதை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா தங்கச்சி கல்யாணத்துக்கு புத்தகம் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். உங்களை எப்படி விட்டுச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் இழிச்ச வாய பாருங்க. வேற என்னென்ன பரிசு பொருட்கள் இப்ப கொடுக்குறீங்க பணத்துக்கு பதிலா? போட்டோ ஃப்ரேம் மட்டும் கொடுப்போம். அதுல அவங்க போட்டோ ஃப்ரேம் வச்சுக்கிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. திருமணம் வேற ஃபங்க்ஷனா இருந்தா வழக்கம் போல பொக்கே ரவுண்ட்ஸ் பொக்கே எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன். மிக்ஸி கொடுப்போம், வால் கிளாக் கொடுப்போம். வீட்டுக்காக பிரைஸ் வச்சிருந்தேன். 5 கிளாக் வந்துச்சு. 5 நான் மாட்டி வச்சிருக்கேன். இது எனக்கு என்ன தேவையா? இது ஒரு நல்ல கேள்வி. சோ அது எனக்கு ஒரு பணமா இருந்துச்சுடா, கமிட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவேன். ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சி அதான் பிரச்சனையே. உதவி பண்ணணும்னு நினைக்கும் போது அன்பளிப்பா கொடுங்கன்னு சொல்றேன். அது மட்டும் மொய்ன்ற ஒரு கடன் ஆயிடுது. வரலனா ஏன் வரலன்னு சொல்லி சண்டையே போடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. ஒரு சில குடும்பங்கள் ஏழ்மையில இருப்பாங்க. நண்பர்கள், உறவுகள் அந்த எல்லாம் சேர்ந்து திருமணத்தை சிறப்பா நடத்தி தரது ஒரு வாழ்வுக்கு ஒரு ஏற்படுத்துறதுதான் மொய். நல்லா மண்டல எனக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் திருமணத்தை பண்ணணும். எனக்கு சாப்பாடுக்கே இல்லை, என் பிள்ளைய டாக்டரா படிக்கணும்னாக்கா சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. கஷ்டப்படுற குடும்பம் நீ ரொம்ப சின்னதா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுமே கூட சரியான்னு தெரியல. இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். நார்மலா ஒரு சின்ன கல்யாணம் கூட பண்ண முடியாம கஷ்டத்துல ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் மொய் பணம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சுமையை குறைக்கும். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் எனக்கு மெனக்கட்டு செஞ்சிருங்க. நான் கடனை வாங்கி உடனே வாங்கி உங்களுக்கு வந்து நான் செய்யணும்ன்ற ஒரு கம்பல்சரியில நான் மாட்டிக்கிறேன். கடனால் உறவுகள் முறியும். கடன் வாங்காம யாரும் கல்யாணம் பண்ணல. 1000 ரூபாய் சம்பாதிக்க 1000 ரூபாய் கடை, லட்ச ரூபாய் கடை. இது சமூகம் சார்ந்த ஒரு பொருளாதார உதவியை தவிர இந்த மொய் என்பது நினைக்கிற கௌரவம் இல்ல சார். இது தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. முதல்ல இது வந்து அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். யார் யார் வந்திருக்கா யார் யார் வரலைங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மொய் பணம் ஏடுங்கிறதே அதுக்கு தான். பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை எல்லாமே வந்துட்டு அவங்க ஃபேமிலில செய்வாங்க. ஒரு வாஷிங் மிஷின் இருந்தா இன்னொரு வாஷிங் மிஷின், இதெல்லாம் இல்லாம காசா இருந்தா அவன் கடன் அடைக்கிறதுக்கு மெயினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இப்போ என்னுடைய நண்பர் வந்து வீடு கட்டினாரு. அவர் ஒரு 75% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. உங்கள்கிட்ட 10 தடவை கேட்கலாம், இவர்கிட்ட ஒரு 10 தடவை கேட்கலாம். அடுத்து அவங்களும் முடியல. அவங்க வீட்டுல காது குத்து நிகழ்ச்சின்னு ஒண்ணு வச்சார். அவருக்கு வந்து அந்த மொய் பணத்தை வச்சுதான் அந்த வீடை கம்ப்ளீட் பண்றாரு. சூப்பர்ண்ணே. எப்படி உங்களால முடியுது? முடியும், என்னால முடியும். எனக்கு இது வந்து ஒரு பணமா கொடுத்துட்டோம்னா இது மல்டிபிள் சாய்ஸ், என்ன வேணாலும் அவர் பண்ணிக்கலாம். இவங்க சொல்ற மாதிரி 5 வால் கிளாக் கொடுத்துறேன், இந்த வால் கிளாக் வச்சு வீடு கட்ட முடியுமா? மாட்டினாடா மானஸ். இப்போ 75% முடிஞ்சு சொல்றீங்களா? அந்த 75% ஃபுல் கம்ப்ளீட்டா முடிக்கிற மாதிரி ஒரு வீடை கட்டுங்க நீங்க. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. இல்ல இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ரியாலிட்டி பேசுவோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏன் விரலுக்கு தக்கன வீங்கியா அப்படின்னு. ரியாலிட்டில அப்படி கிடையாது. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? என் பொண்ணு 25 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண என்னோட சோர்ஸ் வச்சு தான் நான் பண்ண முடியும். இப்போ நீங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மொய் போடுவீங்க. அதை வச்சு தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ண அப்படின்னா அந்த குழந்தை எதுக்கு நான் பெத்துக்கணும்? பிச்சு போட்டு போடுவா ஆரம்பத்துல அடி வாங்க. ஒரு சாப்பாடை போட்டு ஏன் நீங்க காசை கேக்குறீங்க? அதை இந்த ஷோவை நான் பார்க்கும்போது gift கூட கொடுக்கூடாதுன்னு எனக்குள்ள தோணுது. ஏன்னா நாங்க எங்களால பெரியவங்க சொல்லுவாங்க நானும் கொடுத்த மாட்டேன், பல்ல பிடிச்சி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த குறை மயிரெல்லாம் சொல்லாம இதுவாவது இப்போ உனக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டு இனியாவது தேங்க்ஸ் சொல்ல பழகிக்கடா. கிஃப்ட் நான் கொடுக்குறோம், அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்ப நாங்க எது கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னு மாதிரி பொருள் இருக்குன்றீங்களா? அப்ப காசு உங்க வீட்டுல இல்லாத போயிருமா? அப்ப நான் கொடுத்தா உங்க வீட்டுல காசுங்களா? என்ன ரைமிங்கா பேசுற? டேய் வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. மொய் கணக்கு வாசிக்கிறீங்கறவங்க யார்? யாரெல்லாம் உங்களுக்கு தரணும் நம்ம பாத்துறோம்.
தாய்மாமே செய்வாங்க இல்லையா பொண்ணுங்க வயசுக்கு வந்திருக்கும் போது, சின்ன தாய்மாமே அரை பவுன் செயின் பட்டு புடவை, பெரிய தாய்மாமே அரை பவுன் மோதிரம் பட்டு புடவை. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அப்புறம் அக்காங்க பாவாடை தாவணி ஃபேன்சி ஃப்ராக். ஐயோ ஐயோ, அவங்க பேரெல்லாம் அசிங்கப்படுத்துறேன், ரொம்ப அருவருப்பா இருக்குது. நான் ஒரு உறவுக்காரன் கொடுக்குறேன், அதையா நீ எழுதிக்கிற? ஏதோ ராங்கா இது. எங்க ஊர் பக்கத்துல நேசரேத்து பக்கத்துல பங்காளிங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அதிகம் செய்யற ஆர்வத்தையும் தான் தூண்டுது. உங்க கலெக்ஷனுக்காக இது ஒரு திட்டம். ஆசீர்வாதம் பண்ற கூப்பிட்டீங்களா இல்ல மொய் வாங்குற கூப்பிட்டீங்களா? நாங்க மனுஷனா இல்ல நம்பரா? வீடு கட்டிட்டு பாதியோட நிக்குது, நீ நல்லா இருப்பான்னு அவர் தூரத்துல இருந்து வாழ்த்துறாரு. செங்கல் வந்துருமா என் வீட்டுக்கு? ஒருத்தர் சிரமப்படுறானா உங்க அன்பை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க 2 புக்கை கொடுத்துட்டு போய் இப்போ உங்க அன்பை காட்டிட்டீங்க, ரைட்? அந்த வீடு இப்ப என்ன ஆகும்? நான் வந்து மொய்யாதான் உங்களுக்கு உதவி பண்ணணும் அவசியமே கிடையாது. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. என்னால முடிஞ்சது இந்த இருக்குன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். திருப்பி அதை நீங்க என்கிட்ட எதிர்பார்க்காம இருக்கணும். அதுக்கு பேரு தான் உதவி. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். எனக்கு உதவி செய்ய யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அப்படி கேட்கறதா இருந்தா ஒண்ணு உயிர் நண்பரா இருக்கணும், இல்ல கூட பிறந்த நமக்கு உதவி செய்யக்கூடிய இன்னைக்கு நண்பர்கள்லாம் வந்து இருக்காங்க. பணம்னு கேட்டு பாருங்க, பதறி அடிச்சு ஓடி போயிருவாங்க. கல்யாணம் வைக்க போறேன் அந்த ஊர்ல மகால்காரன் கடன் கொடுப்பான், மளிகை ஜமக்காரன் கடன் கொடுப்பான், சமயக்காரன் கடனா வருவான். எல்லாமே அவருக்கு வந்து கடன் அமையும். இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? அந்த செஞ்சு வச்ச காசை வச்சு கொடுத்துருவாருன்றது அந்த சமுதாயம் நம்பும். அப்படி சொல்லி மத்த மக்களும் சேர்ந்து அந்த செஞ்சு அவனை தூக்கி விடக்கூடிய அந்த நிலைமை தான். நீங்க ஏன் 10 சவரன் போட்டு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? 5 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி மீதி 5 சவரன் எல்லா செலவும் பண்ணுங்க சார். இது வந்து ஒரு நல்ல அலைன்ஸ். 10 பவுன் போட்டா ஒரு நல்ல அலைன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். 10 பவுன் போட்ட அலைன்ஸ் நான் நல்லதே கிடையாது சார். அது என் வளர்ச்சி மீது எவ்வளவு அக்கறை. தாங்கள் எப்பொழுதும் இதையே தொழிலாக செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை மென்மேலும் விளங்கும். நல்ல இடமா இருக்கு, நல்ல பையனா இருக்கான், இன்னொரு 10 பவுன் கேக்குறாங்க, கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி செஞ்சு நல்ல வாழ்க்கை கொடுத்துருவோம் ஒரு அப்பா நினைப்பான். பக்கத்துல கடன் வாங்க சார், 50,000 கடன் வாங்குவோம் செய்வோம், அப்புறம் பொழிச்சு நம்ம கட்டுவோம். நானும் அமைதியா கையை அடக்கி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடன் வாங்குவோம்ன்றாரு. இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் இப்படிதான் போயிட்டு இருக்கு. கடன் வாங்குவோம், பேங்க்ல கடன் வாங்குவோம். அவன் வந்து உங்ககிட்ட வந்து இஎம்ஐ கட்டலாட்டா வச்சுக்கப்பான்றானா, ஜப்தி பண்ணுவான். இப்ப மொழின்னு இல்லனா நான் அவங்க வீட்டு கல்யாணத்தை போக வேண்டிய அவசியம் கூட இல்லாம போயிடுது. உண்மை. இப்ப மொழின்னு இருக்கிறதாலதான் அவங்க எங்கேயோ கல்யாணம் வச்சா கூட நான் தேடிட்டு போயிட்டு இருக்கேன். 1000 ரூபாய் செலவு பண்ணி போறேனா, ஃபிளைட்ல போறேனா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என் மாமாவுடைய பையனே என் பொண்ணுக்கு தெரியாது, ஆனா கல்யாணத்தப்ப நான் காமிக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எனக்காக இவ்வளவு சொந்தக்காரவங்க வந்திருக்காங்க. அப்படி ஒரே நாளைக்கு ஒரு 5 முகூர்த்தம் இருக்குங்க. தை மாசம் பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள் அதிகமா தம்பி இருக்கு. தப்பா நினைக்காதீங்க. 5 கல்யாணத்துக்கு ஜம்ப் பண்ணி ஓடுவாங்க. அங்க ஒரு தேவை இருக்குங்க, கோச்சுக்காதீங்க, இங்க கையை நினைச்சறேன், டக்கு டக்குன்னு போவாங்க. அப்படிதான் நடக்குது. சமூகம் ஒரு பேங்க் உருவாக்கி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத வட்டி வாங்காத ஒரு பேங்க் அமைச்சிருக்கு. குடுக்கறவன்ட்ட நாணயம் இருக்கு, வாங்குறவன்ட்ட நாணயம் இருக்கு. குடுக்கறவன் அவன் திரும்ப கொடுத்துருவாங்க நாணயத்தோட குடுக்குறான். வாங்குறவன் நமக்கு அவசரத்துக்கு கொடுத்துருக்கான், நம்ம கரெக்டா கொடுக்கணுங்கிற நாணயத்தோட திரும்ப கொடுக்குறான். ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஏழையா பிறந்தா அதான் தப்பு கிடையாது. இறக்கும் போதும் ஏழையா சாவறான்னு அது முழு தப்பு அப்படிங்கிறான். யாரா சொல்லிருக்காங்க?